بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய வசனங்களின் நேரடி அர்த்தத்தையும் அதனுடைய அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்பட இடங்களில் அதுக்கு விளக்க உரையையும் பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா என்ற அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அதில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்ற அந்த வசனத்திற்கான விளக்கத்தை தான் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்தோம். ரமலானை எல்லோரும் ஒரே நேரத்தில் அடைய மாட்டாங்க, வித்தியாசமாக அடைவார்கள் என்பதையும், இந்த கணிக்கிற ஒரு முறை சரியா என்பதையும், அவங்க வைக்கிற வாதங்களையும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த ஒரு வசனத்திற்கு தான் சில வாரங்களாக விளக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதில் முக்கியமாக அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது, பிறை பார்க்க வேண்டியது இல்லை என்கிற கருத்தில் உள்ளவர்கள் கணிக்கணும் என்று சொல்கிறார்கள். கணித்தம்னா ஒரு நாளுடைய ஆரம்பம் எது அப்படிங்கிறத முக்கிய வாதமாக வைக்கிறாங்க. சுபுகுல இருந்து தான் ஒரு நாள் ஆரம்பிக்குது, நீங்கள் ஏன் போயிட்டு மகரிபில் போய் பெற பார்க்குறீங்க? அந்த பிறை கமிட்டி, அதாவது ஹிலால் கமிட்டி என்று வைத்துக்கொண்டு, ஹிஜ்ரா கமிட்டி என்று வைத்துக்கொண்டு ஹதீஸுக்கு மாற்றமாக மனோ இச்சைப்படி விளக்கம் தரக்கூடியவர்கள் நம்ம எடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், பிறையை நீங்கள் மகரிபில் பார்த்து அப்போ தான் நாள் ஆரம்பம்ங்கிறீங்க. ஒரு நாளுடைய ஆரம்பம் சுபுகு தானே ஆரம்பம். சுபுகுலேருந்து காலையில் இருந்தானே ஒரு நாள் ஆரம்பிக்குது. இந்த நீங்கள் சாயந்தரம் போய் பிறை பார்க்கறது எதை காட்டுது? உங்களுடைய நிலைப்பாடு தப்பு என்பதை காட்டுகிறது என்று ஒரு வாதத்தை இதனோடு சேர்த்து அவர்கள் வைக்கிறார்கள். அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் மகரிபிலேருந்து தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறதா, சுபுகுலேருந்து ஆரம்பிக்கிறதா? அதாவது இரவு முந்தியா பகல் காலை முந்தியா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இது வைக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம மகரிபுள்ள பிறை பார்த்து அப்போ தான் நாள் ஆரம்பிக்குதுங்கிறோம். அதை மறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வைங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது காலையில் போய் பிறை பார்க்க சொல்லவே இல்லை. அந்த காலையில் உள்ள மெல்லிய பிறை தெரியவும் செய்யாது. சூரிய வெளிச்சம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தெரியாது. அது எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னு கேட்டால், அது மறையும் தருவாயில் சூரியன் மறைந்த பிறகு அந்த பிறை அடிவானத்தில் இருக்குமானால் தான் நமக்கு தெரியும். அதைத்தான் எல்லாம் காலம் காட்டி ஆக்கியிருக்கிறான். அதைத்தான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். சுபுகுல பார்த்துட்டு யாரும் சொல்லலை, லொஹரில் பார்த்துட்டு யாரும் சொல்லலை. லொஹரில் எல்லாம் பார்க்க முடியாது. முதல் பிறைங்கிறது வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதை விட பகலுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அந்த வெளிச்சத்தில் இந்த குறைவான வெளிச்சம் மங்கி போயிடும், தெரியவே செய்யாது. வானத்தில் இருந்தாலும் தெரியாது. நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா மகரிபில் தான் தெரியும். மகரிபில் சூரியன் மறைஞ்சிடணும். அந்த அதிகமான வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் மறைஞ்ச பிறகு அடிவானத்தில் சந்திரன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் மறையும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? பிறையை பார்க்கலாம் என்ற அடிப்படையில் தான் இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து, உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அது மக்களுக்கு நாட்காட்டியாக இருக்கிறது. பிறை பார்த்து நாளை கணிக்கிறவங்களுக்கு மகரிபில் தான் பார்க்க முடியும். அதனால தான் மகரிபை தான் நம்ம நாளுடைய துவக்கம் என்கிற அடிப்படையில் நம்ம முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி உலகத்திலேயே அசல் எதுன்னு கேட்டால் இரவு தான் அசல். சூரியன் படைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பகலுன்னு ஒன்று வருகிறது. சூரியன் படைக்கப்படாமல் இருந்தால் மொத்தமே இருட்டு தான். வெளிச்சம் வருவதாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும்ல. பூமியை படைச்சுவிட்டான்ல, பூமியில் இப்போ இரவு பகல் வரணுமாக இருந்தால் அங்கே லைட்டு போட வேண்டியிருக்கு. அப்போ லைட்டு போடுவது பிந்தி. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வாயத்துல்லஹுமுல் லைலு, இரவு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. நசலகு மின்ஹு நகார், அதிலிருந்து பகலை உரித்தெடுக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதன் மூலமாக இரவு தான் அசல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
இப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் எதுங்கிற இந்த ஒரு சர்ச்சைக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம் என்று சொன்னால், இந்த கணிக்கணுங்கிற உங்களுடைய வாதம் பெருமளவுக்கு அடிபட்டு போயிடும். இப்போ அதற்குரிய சான்றுகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஒரு அபூதாவுதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், அபூதாவுதில் 1379வது ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் லைலத்துல் கத்ரை பற்றி யார் விசாரிச்சுட்டு வர்றது அப்படின்னு பனு சலமாங்கிற கூட்டத்தார் ஒரு மசோரா பண்ணுறாங்க. இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், ரமலான் மாதத்தில் நடக்குது. இது ரமலான் மாதத்தில் நம்ம லைலத்துல் கத்ரை போய் விசாரிச்சுட்டு வரணும், என்னைக்கு லைலத்துல் கத்ரு என்பதை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க மஸ்ஜித் நபவி இருக்கிற மதீனா சிட்டியில் இல்லாதவங்க, கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்க. அந்த வெளியில் இருக்கிற அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த லைலத்துல் கத்ர் என்னைக்கு வரும், குறிப்பிட்ட நாள் ஏதாவது இருக்குதா, இதை கேட்பதற்காக வேண்டி ரசூல்லாட்ட வர்றாங்க. இந்த சர்ச்சை எப்போ நடக்குதுன்னு கேட்டால், ஒதாலிக்க சபீஹத்த இஹ்தா வைஸ்ரீன, இந்த வாசகத்தை நீ மனசில் வச்சுக்கணும். இந்த உரையாடல் நடந்தது எப்போன்னு கேட்டால், 21வது நாள் சுபுகுல, சபீஹத்னா காலை, சுபுகுடைய வார்த்தை. ஒதாலிக்க சபீஹத்த இஹ்தா வைஸ்ரீன, 21வது காலையில், 21ஆம் நாள் காலையில் இந்த விவாதம் நடக்கிறது. நடத்த என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாட்ட நாங்கள் வந்தோம், ரசூல்லாட்ட கேட்குறதுக்காக வந்தோம்னு சொன்னால், இப்போ வாஃபைத்துமா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் மகரிபு தொழுகையை அடைஞ்சிட்டோம். வெளியூர்லேருந்து வர்றாங்கல்ல, சுபுகுல கிளம்புறோம், ரசூல்லாட்ட கேட்குறதுக்காக வேண்டி. நாங்கள் ரசூல்லாவை எப்போ அடைகிறோம்னு கேட்டால், மகரிபில் அடைகிறோம். சுபுகுல கிளம்புறாங்க. எத்தனாவது நாள் சுபுகு? 21வது நாளுடைய சுபுகு. மகரிபுக்கு வந்துட்டாங்க. மகரிபுக்கு வந்த உடனே ரசூல்லாட்ட சில உரையெல்லாம் நடத்துகிறாங்க. எதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி பிற சம்பந்தமாக என்னை அனுப்பி வச்சுருக்கிறாங்க, அதை கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, கமில் லைலா, இதான் கவனிக்க. ரசூல்லா அதாவது அவங்க புறப்பட்டது 21 காலையில், 21 காலையில். ரசூல்லாட்ட அடைஞ்சது அன்றைக்கு மகரிபில். அப்போ காலையில் தான் நாள் ஆரம்பிக்குது என்று சொன்னால், அந்த மகரிபும் 21வது நாள் மகரிபாக தானே இருக்கு. ஒரு நாளுடைய ஆரம்பம் சுபுகுன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், 21 சுபுகுல வர்றாங்க, மகரிபு அடைகிறாங்க. அந்த மகரிபு எந்த நாளுக்குரியது? 21க்குள்ளது தான். ஏன்னா சுபுகிலிருந்து நாள் ஆரம்பிக்குதுங்கிற கருத்து பிரகாரம், சுபுகிலிருந்து நாள் ஆரம்பிக்கிறது என்கிற கருத்து பிரகாரம் சுபுகுல புறப்பட்டு மகரிபுக்கு வந்தாங்கன்னா, அந்த மகரிபு எந்த நாளுக்கு உள்ளது? அடுத்த நாளுக்கு உள்ள மகரிபு அல்ல, அந்த 21ஆம் நாளுக்குள்ளே மகரிபா தானே ஆகணும். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, கமில் லைலா, இது எத்தனாவது இரவு என்று கேட்குறாங்க வந்தவங்கள்ட்டே. ரசூல்லா கணக்கு வச்சிருக்கிற போல இருக்கு. கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, இசனத்தானி வைசுருன, 22வது இரவு. அதாவது 21 காலையில் புறப்படுறாங்க. இந்த மகரிப் ஆன உடனே டேட் மாறிடுது. 21 காலையில் வர்றாங்கல்ல, டேட்டு மாறாமல் 21ஆவே இருந்தால் தான் அது காலையில் தான் ஒரு நாள் ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும். 21ஆம் தேதி சுபுக்கு தொழுதுட்டு மகரிபுக்கு வர்றாங்க. இந்த மகரிபை பற்றி அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும் பொழுது 21ன்னு சொல்லலை. என்ன இன்னைக்கு என்ன இரவு, முதல் லைலத்துல் கத்ரை பற்றி கேட்குறீங்க, இது எத்தனாவது இரவுன்னு மட்டும் கேட்குறாங்க. அவங்க அந்த சஹாபி சொல்கிறாரு, இசனத்தானி வைசுருன, 22வது இரவு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹியல் லைலா, அந்த இரவு தான் லைலத்துல் கத்ரு, அவில் காபிலா, அதுக்கு அல்லது அடுத்த இரவாக இருக்கும், 23வது நாளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரமாக அது இருக்கிறது. சுபுகுல வெளியூர்லேருந்து கிளம்பி வர்றாங்க, மகரிபு அடைஞ்சிடுறாங்க. மகரிபுல டேட்டு மாறாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் பகல் தான், சுபுகு தான் ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சுபுகுல வந்தாங்களே, அந்த சுபுகுல மகரிபுக்கு வந்த உடனே 22வது ராத்திரியாக மாறிக்கிறது. அப்போ ஒரு நாள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது?
மகரிபிலிருந்து இந்த 2 வாசம் தான் முக்கியம். அதில் புறப்பட்டது எப்போன்னு கேட்டால் சபீகத்தை இஹ்தா ஒய்ஸ்ரீன் 21வது நாள் சுபுகுல காலையில் புறப்படுகிறார்கள். ரசூல்லா வந்து அடைஞ்சது எப்படின்னா சலாத்தல் மகரிபு தொழுகைக்கு வந்து அடைஞ்சிட்டாங்க. 12 மணி நேரம் ஆகும்ல புறப்பட்டு வர்றதுக்கு. இது வெளியூர்லேருந்து தானே வர்றாங்க, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மகரிபுக்கு வந்துட்டாங்க. மகரிபுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா லைலத்துல் கத்ர் என்னைக்குன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனாவது இரவுன்னு ரசூல்லா கேட்குறாங்க. அந்த சஹாபி என்ன செய்யணும், 21 தானே சொல்லணும் இவங்க கருத்து பிரகாரம். 21 காலையில் புறப்படுறாரு, அந்த நாள் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்குது என்று சொன்னால் 21வது இரவு என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறாருன்னா கமில் லைலான்னு ரசூல்லா கேட்குறாங்க. இது எந்த இரவு, எத்தனாவது இரவு அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு இசனத்தானி வயசுருவன 22 என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம விளங்குறோம் மகரிபு வரைக்கும் தான் 21 நீடிச்சிருக்குது. எப்போ மகரிபு அடைஞ்சிட்டாங்களோ 22 மாறிக்கிருச்சு. அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் என்ன, மகரிபு தான். ஒரு நாள் என்பது நமக்கு ஆரம்பிப்பது எப்போ தான், உலகத்தில் உள்ள வேறு சமுதாயங்கள் காலையில் ஆரம்பிப்பாங்க. வெள்ளைக்காரன் வந்து நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பிப்பான். நமக்கு இப்போ இஸ்லாமிய கணக்கில் ஒரு நாள் என்பது எப்போ வரேன் வந்து மகரிபில் ஆரம்பிச்சிடும். இந்த ஹதீஸை யாபத்தில் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து யுன்தபதுலஹு ஃபீ சிகாயின், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தண்ணி குடிக்கிறாங்கல்ல, இந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தண்ணீரில் வந்து தண்ணீர் ஊற்றக்கூடிய அந்த தோல் பை இருக்குதுல்ல, தோல் பாத்திரத்தில் தான் அந்த தண்ணீரை ஊற்றி வச்சுருப்பாங்க. ஏறக்குறைய குடம் மாதிரி அவங்க அதை பயன்படுத்துனாங்க. அந்த தோல் பாத்திரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு விட்ருவாங்க. அந்த பேரிச்சம்பழம் அதிலேயே ஊறி இருக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த பேரிச்சம்பழத்துடைய அந்த மென்மையான சாறு இறங்கி அந்த அடுத்த நாள் குடிக்கும்போது அந்த தண்ணி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அந்த தண்ணீரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதா தண்ணியை குடிக்காமல் அவங்களுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு தோல் பையில் தண்ணீரை நிரப்பி, இது அவங்களுக்கு மட்டும் உள்ளதில்லை, அந்த அந்த ஊர் வழக்கமே இருந்துச்சு. சுவையான தண்ணீர் குடிக்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் நபீதுன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா சாராயமாக போயிடும். 2-3 நாள் வரைக்கும் அது வந்து சாதாரண சுவை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அந்த போதை தர்ற அளவுக்கு மாறுறது என்னென்னு கேட்டால், ஒரு 2-3 நாள் பழைய சோறு இருக்குன்னு வைங்களேன், பழைய சோத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்கல்ல, ஒரு நாளில் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து போதை தராது. ஒரு 3 நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவே என்ன செஞ்சிடும், போதை தரக்கூடியதாக மாறிடும். அப்போ அந்த மாதிரியாக உள்ள விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு தோல் பையில் வந்து தோல் துருத்திக்குள்ளே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதை பற்றி இந்த ஹதீஸ் பேசுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுன்தபதுலஹு ஃபீ சிகாயின், ஒரு தோல் பையில் வந்து அவங்களுக்காக நபீது தயாரிக்கப்படும். யுன்தபதுன்னா நபீது, அதாவது பேரிச்சம்பழம் போடப்பட்ட சுவையூட்டப்பட்ட தண்ணீர் தயாரிக்கப்படும். எப்போ அது செய்யப்படும் என்றால் லைலத்தல் இஸ்னைனி, திங்கட்கிழமை இரவு. என்னோட அந்த ஹதீஸில் என்ன வருது, லைலத்தல் இஸ்னைனி என்று கேட்டால் திங்கட்கிழமை இரவுக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. அவள் திங்கட்கிழமை இரவு வந்த உடனே ராத்திரி ஊற்றி வச்சுட்டாங்களா, காலையில் அதை குடிக்கிறாங்க. திங்கட்கிழமை ராத்திரி ஊற்றியாச்சு, ஊற்றின பிறகு விடிஞ்ச உடனே அதை குடிக்கிறாங்க. அந்த விடிஞ்ச நாளுக்கு என்ன பேர், அது திங்களா அல்லது வந்து செவ்வாயா? திங்கட்கிழமை ராத்திரி ஊற்றிட்டாங்கல்ல, ராத்திரி ஊற்றினவுடனே சுபுகு வந்துருச்சு. சுபுகு வந்தவுடனே சுபுகில் தான் நாள் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அந்த சுபுகு செவ்வாயாக போயிடும். சுபுகில் நாள் ஆரம்பிக்கலைன்னு சொன்னால் திங்களாகவே நீடிக்கும். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் இஸ்னைனில், அதாவது திங்கட்கிழமை இரவுல அந்த நபீது உருவாக்கப்படும். இப்போ யஷ்ரபுஹு யௌமல் இஸ்னைனி, திங்கட்கிழமை அதை அருந்துவார்கள். அந்த தண்ணி ரசூல் என்ன செய்வாங்க, திங்கட்கிழமை குடிப்பாங்க. ஓ சுலசாய், செவ்வாய்க்கிழமையும் குடிப்பாங்க. இல்லை சரி அசுர் வரைக்கும். பையின் ஃபதலமின் ஹுஷைஉன் சகாஹுல் ஹாதிமோ சபோ, அதுக்கு பிறகு தண்ணி மிச்சமாக இருந்தால் ஊழியர்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை கீழே கொட்டி விட்ருவாங்க அப்படின்னு வருது. நமக்கு பாயிண்ட் இவ்வளவு தான். பாயிண்ட் என்னன்னு கேட்டால், திங்கட்கிழமை இரவுங்கிறது மகரிப்பை தான் சொல்கிறாங்க. மகரிப் பிறகு இரவு இருக்குல்ல, அந்த இரவுல தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க. சுபுகில் நாள் ஆரம்பிச்சுன்னு சொன்னால்
காலையில் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கும்போது அந்த அந்த நாளுக்கு என்ன பேர் வரணும், செவ்வாயின்னு வந்துடணும். திங்களாகவே இருக்குது. திங்கட்கிழமை இரவு தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க, விடிஞ்சாலும் திங்களாக தான் இருக்கிறது. அன்றைய பகல் பூரா திங்களாக தான் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் எங்கே ஆரம்பிக்கிறது, காலையில் ஆரம்பிக்கிறமாக இருந்தால் இது செவ்வாய்க்கிழமை குடிப்பாங்கன்னு தானே சொல்லணும். இப்போ திங்கட்கிழமை ராத்திரி ஊற்றி வச்சுட்டோம், விடிஞ்சவனு செவ்வாய், உலக வழக்கத்தை நம்மளும் செவ்வாய்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த அந்த கணக்கு இருக்கான்னா கிடையாது. திங்கட்கிழமை இரவுன்னா மகரிப்லேருந்து ஆரம்பிக்குது, அடுத்த மகரிப் வரைக்கும் திங்கள் தான். நீங்கள் திங்கட்கிழமை ஊற்றி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் மகரிப் வர்ற வரைக்கும் அதுக்கு பேர் என்ன, திங்கள். அதே நேரத்தில் காலையில் தான் நாள் ஆரம்பிக்குதுங்கிற கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சுபுகு வந்தவுடனே செவ்வாய் ஆயிரும். அப்போ சுபுகுலேருந்து வரது ஆரம்பிக்குன்னு வந்துடும். இப்போ இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், திங்கள் இரவு ஊற்றி வைத்த தண்ணீரை திங்கள் பகலிலே குடிப்பார்கள். இது குடிக்க இயலுமா இவங்க கருத்துப்படி? அப்போ திங்கக்கிழமையாத்தான் நீடிக்குது. மகரிபில் தான் நாள் ஆரம்பிக்கிறது. அந்த மகரிபு திங்கள் தான், இஷா திங்கள் தான், அந்த சுபுகு திங்கள் தான், அந்த லொஹரும் திங்கள் தான், அந்த அசரும் திங்கள் தான், சூரிய மறைகிற வரைக்கும் திங்கள் தான். மறைஞ்சிருச்சா செவ்வாய் ஆயிக்கணும். அப்போ டேட்டு மாறுவது எப்போ மாறுது, மகரிபில் தான் மாறுதே தவிர சுபுகுல மாறல. சுபுகுல தான் நாள் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் விடிஞ்சவனு அதை செவ்வாயின்னு தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் எதை காட்டுது, இரவில் தான் நாள் ஆரம்பமாகிறதே தவிர பகலில் கிடையாது, காலையில் கிடையாது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி புகாரியில் 2027வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நடுப்பத்தில் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் ரமலானில் 3 10 இருக்குதுல்ல, முதல் 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவ்ஸத்தி மின் ரமலான், ரமலானில் நடுப்பத்தில் என்ன செய்வாங்க, ஏத்திகாஃப் இருப்பார்கள் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஃபஅ்தகஃப ஆமன், ஒரு ஆண்டு அதே மாதிரி ஏத்திகாஃப் இருந்தார்கள். இருந்த உடனே ஹத்தா இதா கான லைலத்த இஹ்தா வைஷரீன, 21வது நாள் வந்த பொழுது, 21வது இரவு வந்த பொழுது, அதாவது முதல் 10 நடுப்பத்தில் இருக்கிறதுனால 21 தான் 30 ஆரம்பம். 1லேருந்து 10 வரைக்கும் முதல் 10, 11லேருந்து 20 வரைக்கும் 2வது 10, 21லேருந்து 30 வரைக்கும் 3வது 10. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்பத்தில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. இருந்துட்டு இதா கான லைலத்த இஹ்தா வைஷரீன, 21ஆம் இரவு வரும் பொழுது, அதை 10 நாளை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது என்ன வரும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் நீங்கள் ஏத்திகாஃப் இருந்தீங்களோ என்னோட, நீங்கள் வீட்டுக்கு போயிட வேணாம், இந்த 3வது 10ஐயும் கம்ப்ளீட் பண்ணுங்க, கடைசி 10ல் தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொல்லி அந்த நடுப்பத்தில் ஏத்திகாஃப் இருந்தவர்கள் இன்னொரு 10லையும் இருக்குமாறு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அப்போ அதில் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சம்பவத்தில் வரும் பொழுது அன்னைக்கு சுபுஹ் தொழுகையில் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது நல்லா 21வது நாள் இரவுல தான் ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு 21வது இரவு, அதனால என்ன செய்யுங்கன்னா, இன்னைக்கு ஏத்திகாஃப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு நாள் போயிடாதீங்க, இன்னொரு 10 நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறங்க, 30 நாள் 20 நாள் ஏத்திகாஃபா போயிடும், இருந்துக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்று இரவுல மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே மண் தரை தானே, அதில் மண்ணெலாம் ஒட்டி உடம்புலையெல்லாம் என்ன செய்யுது, நெத்திலையெல்லாம் அந்த களிமண்ணை ஒட்டிக்கிருச்சு. சுபுகளை பார்த்தோம்னு சொன்னால், 21ஆம் நாள் சுபுகளை பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈரத்தில் சஜிதா செய்த அடையாளம் அவங்க முகத்தில் தென்பட்டது அப்படின்னு வருது. அப்போ 21வது இரவில் மழை பெய்யுது, 21வது இரவில் தொழுவுறாங்க, ஈரத்தில் தொழுவுறாங்க. அந்த 21க்கு அடுத்து வர்ற விடியும்ல, அது எத்தனாவது நாளாக இருக்கணும், பகலில் நாள் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் 22வது நாள் தானே இருக்கணும். 21வது இரவில் அடைகிறாங்க, விடிஞ்ச பகலையும் 21 சொல்கிறாங்க. மின் சுபுஹி இஹ்தா வைஷரீன, 21வது நாள் சுபுகுல அப்படின்னு வருது. அப்போ இதில் என்ன அதுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டால்,
21ஆம் நாள் இரவிலேண்டு வருது. அதான் 21வது இரவு வருதுல, 10 முடிஞ்சு 20 முடிஞ்சு 21வது ராத்திரி மகரிப் வருது. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மகரிபோட வீட்டுக்கு போயிடாதீங்க, நீங்கள் இன்னொரு 10 நீடிக்க போகிறேன், நான் நீடிக்க போகிறேன், என்னோட ஏத்திகாஃப் இருந்தவரும் நீடிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே தங்கிட்டாங்களா. அந்த ராத்திரி மழை பெய்யுது. மழை பெய்யுறது எப்போ? 21வது இரவில். 21வது இரவில் மழை பெய்கிறது. விடிஞ்சு பார்த்தா மூஞ்சிலாம் அந்த மணலில் ஈரத்தில் சஜிதா செஞ்சால் மூஞ்சி எப்படி இருக்கும், அந்த ஒரு அறிகுறியோட ரசூலுல்லாஹ் வந்து காலை பொழுது அடைகிறாங்க. அந்த காலை எத்தனாவது நாள் காலை? 21வது இரவு என்றால் விடிஞ்சா நாள் மாறணும்ல, 22வது இரவுன்னு தானே சொல்லணும். அந்த விடிஞ்ச சுபுகுக்கும் பேர் என்னன்னா 21வது காலைன்னு வருது. இப்போ டேட்டு மாறல, மகரிபுல தான் நாள் ஆரம்பிக்கிறதே தவிர சுபுகு வந்த உடனே அதை பற்றி 22ஆம் நாள் சுபுகு என்று சொல்லலை. அந்த 21க்கு பிறகு வரக்கூடிய சுபுகு வந்து 21வது நாளுடைய சுபுகு தான். இங்கே லைலத்தை இஹ்தா வருதா, கடைசியில் அந்த ஹதீஸுடைய இறுதியில் வரக்கூடிய வார்த்தை மின் சுபுகி இஹ்தா வைஸ்ரீன், 21வது காலையில் நெற்றியில தண்ணீருடைய இந்த ஈரத்தில் சஜிதா செய்த களிமனுடைய அடையாளம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சில இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அலா ஜபகத்திஹி அசருல் மாயி ஒத்தீனி, தண்ணீர் களிமனுடைய அந்த படிமங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில் இருந்தது. எப்பன்னா மின் சுபுகி இஹ்தா வைஸ்ரீன், 21வது நாளுடைய சுபுகில அப்படின்னு வருது. அப்போ 21வது நாள் சுபுகில வந்து ரசூலுல்லாஹ் வந்து அந்த சைதா செஞ்ச அறிகுறி சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குது? சுபுகு வந்துருச்சு, 22ஆ மாறல. ராத்திரி 21 இருந்துச்சுல, அந்த 21ஆகத்தான் சுபுகும் இருக்கிறது. டேட் வந்து மகரிபுல தான் மாறுதுன்னு விளங்குது, சுபுகுல மாறவில்லை. அப்போ 21 முதல்ல 21வது இரவு, அப்புறம் தான் 21வது காலை. முதல்ல 21வது காலை அப்புறம் இரவுங்கிறது கிடையாது. முதல்ல வரக்கூடியது 21வது இரவு, அடுத்து வரக்கூடியது 21வது காலை, அதுக்கு அடுத்தது 22வது இரவு, அதுக்கு அடுத்து வரக்கூடியது 22வது காலை. அப்போ இந்த காலை என்பது வந்து பிந்தி, மாலை என்பது முந்தி, மகரிபு என்பது முந்தி, சுபுகு என்பது பிந்தி. அப்படிங்கும்போது ஒரு நாளுடைய ஆரம்பம் எதுன்னு பளிச்சுன்னு தெரியுது, இரவு தான் ஆரம்பம், மகரிபுல தான் ஒரு நாள் ஆரம்பிக்குதுங்கிறது நல்லாவே தெரிகிறது. அதே மாதிரி வந்து இது புகாரில் இருந்தால் அது முழுசு அர்த்தம் செய்கிறதா இருந்தால் புகாரி தமிழாக்கத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துக்கிறங்க. நம்பர் வந்து 2027. அந்த 2027 இந்த விவரங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இன்ன அமால பனி ஆதம், மனிதர்களுடைய அமல்கள் செயல்கள் தூரலோ எடுத்து காட்டப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம செய்கிற அமல்கள் இருக்குல்ல, அது வந்து வாரம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யப்படும்னா மொத்தமாக சேர்த்து இந்த வாரத்தில் இவன் செஞ்ச அமல்கள் இவ்வளவு அப்படின்னு அன்றாடம் செய்கிற அமல் மட்டுமில்லை, அந்த நிமிடங்கள் செய்கிற அமல்களும் கூட அல்லாஹ்வுக்கு நாலேஜில் இருக்கும் எல்லாமே. இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், வாரக்கணக்கு நம்மளும் பார்ப்போம்ல, டெய்லி கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருஷ கணக்குன்னு பார்ப்போம்ல. ஆமாம், நம்முடைய ஒரு தன்மைக்கு தகுந்தவாறு எல்லாம் என்ன செய்கிறான்னா அவனுடைய ஸ்டைலை அமைச்சு வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கான்னா, ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாளும் அந்த வாரத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அமால பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் அமல்கள் தூரலு எடுத்து காட்டப்படும், சமர்ப்பிக்கப்படும். குல்ல ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எடுத்து காட்டப்படும். வியாழக்கிழமை என்றால் லைலத்துல் ஜும்மா. வியாழக்கிழமைக்கு விளக்கு எப்படி வந்துடுது? லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு. அதாவது வியாழக்கிழமையா இருக்குல்ல, வியாழக்கிழமைன்னு சொல்லிக்கிட்டு வரோம். எது வரைக்கும் வியாழக்கிழமை? மகரிபு வர்ற வரைக்கும் தான் வியாழக்கிழமை. மகரிபு ஆச்ச உடனே அது வெள்ளிக்கிழமை இரவா போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் இணைச்சே சொல்கிறாங்க. வியாழன் இருக்குல்ல, வியாழன் காட்டப்படும் என்றால் அந்த வியாழன் அது குறிக்காது. லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு வெள்ளிக்கிழமை தான் காட்டப்படுது. அந்த வெள்ளிக்கிழமை காட்டப்பட்டாலும் அந்த வெள்ளியை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குல்ல ஹமீஸின், ஒவ்வொரு வியாழன் கிழமை என்றும் காட்டப்படும்.
அந்த வியாழன் என்றால் எந்த வியாழன் என்றால் லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய இரவில். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு எடுத்துக்கிட்டா ஜும்மாவுடைய இரவு. அப்போ வியாழக்கிழமைக்கு அடுத்து தான் என்ன வருது, வெள்ளிக்கிழமை இரவு வந்துடுது. அப்போ வியாழக்கிழமைக்கு பிந்தி வர்ற இரவை வந்து வியாழக்கிழமை இரவுன்ற சொல்லலையில, வியாழக்கிழமை காட்டப்படுது. அது லைலத்துல் ஹமீஸ்ன்னு தானே சொல்லணும். வியாழக்கிழமைக்கு பிந்தி வரக்கூடிய ஒரு இரவு. பகல் தான் நாளுடைய ஆரம்பமாக இருந்தால் வியாழக்கிழமைக்கு பிந்தி வரக்கூடிய, வியாழக்கிழமை சுபுக்கு பிந்தி வரக்கூடிய மகரிப் இருக்குத, அதுவும் வியாழனம் தானே இருக்குன்னு. அது வெள்ளியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வியாழக்கிழமைன்னா வெள்ளி இரவு. நம்ம கூட மீட்டிங்லாம் நடத்தும்போது போடுவாங்க, வியாழன் மாலை வெள்ளி இரவுன்னு போடுறோம்ல. அந்த அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஹதீஸுடைய வாசகம் அமைந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்றால் அந்த வியாழனுக்குரிய இரவில் அல்ல, வெள்ளியுடைய இரவில்ங்கிறாங்க. அப்போ வியாழனுக்கு அடுத்து வரக்கூடிய இரவு வந்து வியாழனை சேர்ந்தது இல்லை, அது வெள்ளியை சேர்ந்தது. அதாவது வெள்ளியில் தான் நாள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, இது ஒரு இரவில் தான் நாள் ஆரம்பிக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இது புகாரி 1387. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு நேரம், அவங்களுக்கு வந்து கடைசி சக்கராத்து நெருங்கிருச்சு, மரணிச்சிருவோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. அப்போ ஆயிஷா நாயகி மகள், அவங்களுடைய மகள் ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, தந்தையை பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்த உடனே ஆயிஷா நாயகிட்ட வந்து அபூபக்கர் விசாரிக்கிறாங்க மகள்கிட்ட. என்ன விசாரிக்கிறாங்கன்னு கேட்டால், ஃபி கம் கஃபன்துமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆடையில் கஃனிட்டீர்கள். ஃபி கம்னா எத்தனையில், கஃபன்தும் என்றால் கஃனிட்டீர்கள், அதாவது ஜனாசாவுக்கு போடக்கூடிய ஆடையை கஃபன்னு சொல்லுவாங்க. ஃபி கம் கஃபன்தும் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃனில் எத்தனை ஆடையில் நீங்கள் கஃன் போட்டீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. காலத்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஃபி ஸலாஸத்தி அதுவாபின் பைலின், வெண்மையான ஒரு 3 ஆடையில் நாங்கள் கஃன் போட்டோம், அதில் தலைப்பா இது சட்டையெல்லாம் இருக்கல, துணி தான் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கேட்குறாரு, தந்தை வந்து மகள்கிட்ட கேட்குறார், ஃபி ஐயி யோமின் தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் மரணித்தார்கள் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யௌமல் இஸ்னைனி, திங்கக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, அப்படியா, இன்னைக்கு என்ன கிழமை? வயசாகி போய் மரணத்தை நெருங்கினதுனால சிலது நினைவுல இருக்க மாட்டேங்குது. ஒன்று ஒன்றா கேட்குறாரு. ரசூல்லா என்னைக்கு மௌத்தா போனாங்கன்னா திங்கக்கிழமைங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, அப்போ இன்னைக்கு என்ன கிழமை? அதாவது ரசூல்லா மௌத்தா போன நாளில் நம்மளும் மௌத்தாகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லா திங்கக்கிழமை மௌத்தா போனாங்களா, சரி இன்று என்ன தேதி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஐயோமின் ஹாதா, இன்னைக்கு என்ன நாளுன்னு கேட்குறாரு. காலத்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யௌமுல் இஸ்னைனி, இன்னைக்கு திங்கக்கிழமை தான். அவர் சொல்கிறாரு, அர்ஜு ஃபீமா பைனி பைனல் லைலி, இப்போ இருக்கிற நேரத்துக்கும் ராத்திரிக்கு மத்தியிலேயே முடிஞ்சிடும் என்று நினைக்கிறேன், எனக்கு மரணம் வந்துட்டு நினைக்கிறேங்கிறார். திங்கக்கிழமை பகலில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இருந்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ராத்திரிக்குள்ளே, ஏன்னா மரணத்துடைய அறிகுறியை நல்லா பார்க்குறாரு, அது ராத்திரிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்குன்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஆடை அதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆனால் ஃபொலம் யுத்தவஃப, அவர் மரணிக்கவில்லை. திங்கக்கிழமை வருது, திங்கக்கிழமைக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்ன கிழமைன்னு கேட்குறாரு. திங்கக்கிழமைங்கிறாங்க. அப்போ திங்கக்கிழமைக்கு இன்னும் மௌத்தா போயிடுவோம் நம்ம. திங்கக்கிழமை மௌத்தா போகிறதுன்னா எதுக்குள்ளே மௌத்தா போகணும்? அவர் மகரிப்புக்குள்ளே மௌத்தா போனால் தான் திங்களில் வரும். மகரிப் ஆயிடுச்சுன்னா செவ்வாயாக போயிடும். அவர் என்ன செய்கிறாருன்னா, திங்களுக்குள்ளே இரவுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஃபலம் யுத்தவஃப, அவர் மரணிக்கவில்லை. ஹத்தா அம்சா மின் லைலத்தி சுலசா, செவ்வாய்க்கிழமை இரவு வர்ற வரைக்கும் மௌத்தாகவில்லை. அப்போ வந்து இரவு வந்துருச்சுல, அந்த இரவுக்கு பேர் என்னென்னா, திங்கள் பகலுக்கு பிறகு வரக்கூடிய இரவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கிழமை தான் அவர் மௌத்தா போகிறாரு அப்படின்னு வருது. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுதுன்னு கேட்டால்,
அபூபக்கர் சித்திக்கு நினைக்கிறாங்க திங்கக்கிழமையில மரண சக்கராத்துடைய நிலைமையை அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சு ஆசைப்படுறாங்க, நம்ம மகரிப்புக்கு முன்னாடி மூத்தா போயிட்டோம்னா ரசூல்லா மாதிரி நம்மளை திங்கக்கிழமையில் மூத்தா போன கணக்கில் வந்துடுவோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு சொல்லவும் செய்கிறார், இரவுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கேன்னு சொல்றாரு. ஆனால் நான் நடந்தது என்னன்னு கேட்டால் மூத்தா போகல. இரவு வருது, மூத்தா போகல. இரவு வந்த பிறகு தான் மூத்தா போகிறாரு. இரவு வந்த பிறகு மூத்தா போனால் என்ன கிழமையாக போயிருப்பேன்? செவ்வாய்க்கிழமையாக போயிடும். அப்போ ஹத்தா அம்சா மின் லைலத்தி சுலாசா, செவ்வாய்க்கிழமை இரவுக்கு மாலை அடைகிற வரைக்கும் அவர் மௌத்தாகவில்லை, சுபுவுக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்ன்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. இதில் பெரிய வேறு விஷயங்கள்லாம் அந்த ஹதீஸில் வருகிறது. நம்ம தேவையான பயனை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முழுசாக அந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வதாக இருந்தால் புகாரில் 1387வது ஹதீஸில் இதை நான் சொன்னது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், திங்கக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய, திங்கக்கிழமை பகலுக்கு பிறகு வரக்கூடிய இரவு செவ்வாய் என்று இங்கே மாறுகிறது. ஏன் செவ்வாயா மாறுது? மகரிப்புல தான் நாள் ஆரம்பிக்குது. இதுதான் 14 நூற்றாண்டாகவே முஸ்லீம்கள் நம்புகிற ஒரு விஷயம். இவங்க தான் புதுசாக இந்த ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. ரசூல்லா காலத்தில் இதுதான் முஸ்லீம் உம்மத்து பூரா என்ன கிராமங்களில் எங்கள் ஊர்லாம் அப்படி பேசிக்கிறோம். எங்கள் ஊரில் அப்படி பேசுவாங்கன்னு கேட்டால், வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு, வெள்ளி பின்னேரம் சனி இரவு, மகரிப்பை சனியில் தான் சேர்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை வரும்ல, அந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ராத்திரி வரும்ல, அந்த ராத்திரியை முஸ்லீம்கள் கிராமத்தில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் அதை சனியில் தான் சேர்த்து பேசுவாங்க. வெள்ளி பின்னேரம் சனி இரவு, ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு, ஞாயிறுடைய பின்னேரம் இரவு இதில் சேர்னா திங்களில் சேர்ந்துடும். இது நடைமுறையில் இந்த மாதிரியான சொல் வழக்கு இருக்கிறது. நடைமுறை நமக்கு ஆதாரமாகாது, ஹதீஸ்களையும் இருக்குது. அப்போ நாளுடைய ஆரம்பம் மகரிப்பு தான் என்பதை இவ்வளவு தெளிவாக இந்த ஹதீஸ்கள்லாம் சொல்கிறது. இது அல்லாமல் இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. என்ன இது இந்த வசனத்துடைய விளக்கத்திற்கு ரொம்ப தேவையான விஷயங்கள். அவற்றை நாளைக்கு பார்க்கலாம்.